செந்தில் பாலாஜி தவறு பண்ணிட்டு ஏராளமாக தவறு பண்ணார். அதை போன தடவை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. உள்ளே போடுவோன்னா எல்லாரும் நினச்சாங்க ஜெயிலில் போடுவாங்கன்னு. உள்ளே போடால நீங்கள் வந்து உங்களுடைய மாப்பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டீங்க, பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவரை இங்கே பண்ணி கொடு, அந்த ஊழலை இங்கே பண்ணி எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டீங்க. அதனால் ஊழலை வந்து பற்றி நீங்கள் கவலைப்படுறது இல்லை, மக்களுக்கு தொண்டு செய்கிறத பற்றியெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அன்றாடம் என்ன கல்லாக கட்ட முடியும் அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், போன தேர்தலுக்கு முன்னாடி கனிமொழி என்ன பேசுனாங்க, நாங்கள் வந்ததும் முதல் கையெழுத்து சாராய கடைகள்லாம் மூடிடுவோம் வந்தாங்க. அவங்களே ஒரு சாராய உற்பத்தி சாலையை மதுராந்தகத்தில் திறந்துட்டாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அதனால் இதெல்லாம் வந்து சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று. இது மக்களுக்கு விரோதமானது. இதுதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து விஜய் பற்றியோ இந்த ஆட்சியை பற்றியோ பேசுவதற்குரிய காலம் இது அல்ல. மட்டும் இன்றைக்கி வந்து கவர்னர் உரையில் எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும். சார், இதில் இன்னொன்றும் நம்ம ஒரு மக்களாக பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி நிறையவே கொடுத்திருந்தாரு. ஆனால் இந்த உரையில் வந்து அவருடைய வாக்குறுதி பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே வந்து பெரிய வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நீங்கள் கவனிக்கல. அதாவது நிதி நிலைமைகள் இதெல்லாம் நிலைமைகள்லாம் சரி பண்ணதும் கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் படிப்படியாக செய்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.